தப்பிக்குமா திருப்பூர்? 50% வரி. ஜவுளி தொழில் மீள வழி உண்டா? அமெரிக்காவில் இறக்குமதியாகும் இந்திய பொருட்களுக்கான 25% வரி ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் அமலுக்கு வந்தது. இதையடுத்து ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தாவிட்டால் ஆகஸ்ட் 27ஆம் தேதி முதல் கூடுதலாக 25% வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியிருந்தார். அதன்படி அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கு மொத்தம் 50% வரி விதிப்பு அமலுக்கு வந்துவிட்டது. இதனால் நாடு முழுவதும் தொழில்துறை கடும் பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளது. குறிப்பாக ஜவுளி தொழிலின் முக்கிய அங்கமாக இருக்கும் திருப்பூர் பின்னலாடை ஏற்றுமதி கடும் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளது. திருப்பூரில் ஏற்றுமதி சார்ந்த பின்னலாடை நிறுவனங்கள் அதிக அளவில் உள்ளன. ஆண்டின் மொத்த ஏற்றுமதியில் 30% அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அதாவது அமெரிக்காவுக்கு ஆண்டுக்கு 4 முறை ஏற்றுமதி வர்த்தகம் சுழற்சி முறையில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு 120 நாட்களுக்கும் ஒரு முறை சுழற்சி அடிப்படையில் ஆர்டர் பெறுவது, அனுப்பி வைப்பது என ஏற்றுமதி வர்த்தகம் நடந்து வருகிறது. அதன்படி திருப்பூரில் தற்போது அமெரிக்காவுக்கு அனுப்ப வேண்டிய 3000 கோடி ரூபாய் மதிப்பிலான வர்த்தகம் தேக்கம் அடைந்திருப்பது பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து திருப்பூர் ஏற்றுமதி தொழில்துறையினர் கூறும்போது, இந்தியா மீது அமெரிக்கா வர்த்தக போர் தொடுத்துள்ளது போன்ற சூழல் நிலவுகிறது. பின்னலாடை ஏற்றுமதி நிறுவனங்கள் ஆர்டர்களை இழக்கும் போது இயல்பாகவே தொழிலாளர்கள் வேலையை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே அமெரிக்காவின் வரி விதிப்பு நடவடிக்கைகளை கருத்தில் கொண்டு வர்த்தகத்தை மீட்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதி கடிதம் எழுதினார். அமெரிக்காவின் வரி விதிப்பால் ஜவுளி ஆடைகள், இயந்திரங்கள், ஆட்டோமொபைல், நகைகள், ரத்தின கற்கள், தோல், காலணிகள், கடற்பொருட்கள், ரசாயனங்கள் போன்ற துறைகளில் மிகவும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே உடனடி நிவாரணம் வழங்கி பணப்புழக்கத்தை மேம்படுத்தவும், செலவு சுமைகளை குறைக்கவும் சுங்க வரிகளால் பாதிக்கப்பட்ட அனைத்து ஏற்றுமதியாளர்களுக்கும் சிறப்பு வட்டி மானிய திட்டம் அறிமுகம், அதிக சுங்கவரி சந்தை அபாயங்களை ஈடுகட்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மற்றும் இருதரப்பு ஒப்பந்தங்களை விரிவுபடுத்துதல் ஆகியவற்றை மத்திய அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று அந்த கடிதத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். தற்போது மீண்டும் மத்திய அரசை வலியுறுத்திய முதலமைச்சர் ஸ்டாலின், அமெரிக்காவின் 50% வரி விதிப்பு நடவடிக்கை தமிழகத்தின், குறிப்பாக பின்னலாடை மையமான திருப்பூரின் ஏற்றுமதி வர்த்தகத்தை பெரிதும் பாதித்துள்ளது. ஆண்டுக்கு 3000 கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்படுவதோடு பல்லாயிரக்கணக்கானோரின் வேலை வாய்ப்பும் பாதிப்படைந்துள்ளது. இந்த சூழலில் மத்திய அரசிடம் முன்வைத்த கோரிக்கைகளை மீண்டும் வலியுறுத்துகிறேன். உடனடி நிவாரணம் மற்றும் அமைப்பு ரீதியான சீர்திருத்தங்கள் மூலம் நமது தொழிற்சாலைகள் மற்றும் பணியாளர்களை காக்க நடவடிக்கை எடுக்குமாறு வேண்டுகிறேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் இந்த வரி நெருக்கடியிலிருந்து ஜவுளி தொழில் மீள்வது சாத்தியமா என்ற கேள்வி தற்போது எழுகிறது. திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் சுப்பிரமணியம் இது குறித்து கூறும்போது, அமெரிக்காவுக்கான பின்னலாடை ஏற்றுமதி நெருக்கடியில் உள்ளது. அதே சமயம் இதனை கரோனா தொற்று காலம் போல போக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு மானியம் வழங்க கடிதம் எழுதியுள்ளோம். இந்த சூழலை கருத்தில் கொண்டு 3% முதல் 5% வரை ஏற்றுமதியாளர்களுக்கு தங்களுடைய உற்பத்தி கட்டணத்தில் இருந்து விலக்கு அளிக்கவும் தயாராக இருக்கிறார்கள். லாபம் குறைவு என்றாலும் வர்த்தக வாய்ப்புகளை தொடரவே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். தென்னிந்திய மில்கள் சங்க தலைவர் எஸ்.கே. சுந்தரராமன் இது குறித்து கூறும்போது, தொழில்துறையினருக்கு நிதி உதவி, சலுகைகள், வேறு நாடுகளில் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளை கண்டறிந்து செயல்பட உதவி செய்தல் போன்ற நடவடிக்கைகள் அவசியமாகும். இந்தியாவின் மொத்த உற்பத்தியை ஒப்பிடும் போது உள்நாட்டு ஜவுளி வணிகம் 3 மடங்கு அதிகமாகும். தற்போது நிலவும் பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு கிடைக்கும் என்று நம்புகிறோம் என்று தெரிவித்தார். இந்திய ஜவுளி தொழில் கூட்டமைப்பின் முன்னாள் தலைவர் ராஜ்குமார் இது குறித்து கூறும்போது, பருத்திக்கான இறக்குமதி வரி விலக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் நடவடிக்கைக்கு நூற்பாலை துறைக்கு மட்டுமின்றி ஆயத்த ஆடை, பின்னலாடை உள்ளிட்ட அனைத்து துறைகளுக்கும் உதவும் என்று தெரிவித்தார். தமிழ்நாடு ஓபன் எண்ட் மில்கள் சங்க தலைவர் அருள்மொழி கூறும்போது, அமெரிக்காவின் வரி விதிப்பால் திருப்பூர், கரூர் ஏற்றுமதி ஜவுளி தொழிலுக்கு
கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. வங்கி கடனை திருப்பி செலுத்துவதற்கான கால அவகாசத்தை நீட்டித்து வழங்குதல், மூலப்பொருட்கள் வழங்குவதற்கான மூலதனத்துக்கு 5% வட்டி மானியம் வழங்குதல், செயற்கை இலை இறக்குமதிக்கு விதிக்கப்பட்ட தர கட்டுப்பாடுகளை நீக்குதல் போன்ற நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும். தமிழக அரசு மின் கட்டணத்துக்கு 1 யூனிட்டுக்கு 2 ரூபாய் வரை மானியம் வழங்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஆக தமிழக ஜவுளித்துறை மீள்வதும் அதில் பணிபுரியும் பல்லாயிரக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரமும் மத்திய மாநில அரசுகளின் கையில்தான் உள்ளன.